சிறந்த ராஜயோக காலம்னு சொல்லலாம். 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். அங்கே 9ஆம் இடத்துக்குரிய பாக்கியஸ்தானத்துக்குரிய சனி பகவான் வர்றது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. பாக்கியநாதனும் தொழில்காரகனும் தொழில் ஸ்தானமும் இணைகிறது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த யோகம் வந்து முதல் தரமான ஒரு யோகம், ராஜயோகங்களில் முதல் தரமான ராஜயோகம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கவங்கனால மட்டும்தான் பிஸ்னஸ் அப்படின்ற யோசனைக்குள்ளே வர முடியும். எல்லோரும் வந்து இன்றைக்கி வந்து பெரும்பாலும் வந்து வேலைக்கு போகணுன்னு நினைப்பாங்க. சிலருக்கு வந்து நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், நாம் ஒரு 100 பேத்துக்கு வேலை கொடுக்கணும், 1000 பேத்துக்கு வேலை கொடுக்கணும் இப்படின்ற சிந்தனைகள் வரும்ல. அந்த சிந்தனைகள் யாருக்கு வரும்னா, அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கவங்களுக்கு தான் வரும். ஸோ அந்த அமைப்பில் வரக்கூடியவங்க இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன பண்ணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது சின்ன அளவில் ஆரம்பிக்கக்கூடிய தொழிலாக இருந்தால் கூட அதை வந்து இயற்கையாகவே வந்து மெல்ல மெல்ல மேலே வளர்த்து கொண்டு வந்துடுவாங்க. இந்த யோகம் உள்ளவங்க வளர்த்து கொண்டு வந்து அதன் மூலயமா நல்லா சம்பாரித்து தனக்கும் தன்னோட குடும்பத்துக்குமான தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணி அதன் மேலும் வந்து வரக்கூடிய நல்ல ஆதாயங்களை சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி நல்ல சிறப்பான புண்ணிய தர்ம காரியங்கள் செஞ்சு மக்கள்கிட்ட நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு பேரை வாங்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளவங்க தான். ஸோ அந்த வகையில்